வெல்கம் டு எஸ்பி ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற applet ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, draw the 3D rectangle and square in the applet window. சோ எப்படி வந்து 3D ல நம்ம rectangle and square வந்து draw பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. So this is a Java example shows how to draw the 3D rectangles and squares in the applet window using the draw 3D rect method of the graphics class. It also shows how to draw a filled 3D rectangles and squares. So நம்ம வந்து என்ன பண்ண போறோம், draw பண்ண போறோம், அதுக்கப்புறம் அதுல fill color பண்ண போறோம். So நம்ம வந்து எக்ஸாம்பிள பார்ப்போம். So இதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், applet கோட் எழுதிட்டோம். இதுல வந்து நீங்க கிளாஸ் வந்து டாட் கிளாஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லன்னா நீங்க 3D அப்படியே போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ இதுல வந்து நம்ம 3 பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம், applet கலர் அண்ட் கிராபிக்ஸ். அதே மாதிரி கிளாஸ்ல வந்து draw 3Dங்கிறது கிளாஸ் நேம், அதுல வந்து applet எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிருக்கோம். பெயிண்ட் மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணிருக்கோம், கிராபிக்ஸ் ஜிங்கிறது ஆப்ஜெக்ட், கிராபிக்ஸுக்கு ஜிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஜியை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லா மெத்தடையும் நம்ம கால் பண்ண போறோம். சோ இங்க வந்து செட் கலர் கொடுத்திருக்கோம், கலர் டாட் கிரீன் கொடுத்திருக்கோம். இங்க வந்து draw 3D rect, இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 5 parameters நம்ம பாஸ் பண்ணிருக்கோம். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டிஜர் x1, இன்டிஜர் y1, இன்டிஜர் width, இன்டிஜர் height and boolean ரைட். சோ boolean வந்து ஒண்ணு நம்ம கொடுத்திருக்கோம், true or false. அதே மாதிரி நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபைடு width and height-க்குள்ள நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த 3D rectangle நம்மளுக்கு டிரா பண்ணும். அதே மாதிரி 3D ஸ்கொயர், அதே சேம் திங் தான், x1 y1 and height and width அப்புறம் boolean. அதே மாதிரி தான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம், 3D draw 3D rect. இங்க வந்து நம்ம இந்த வேல்யூ x1 y1 வேல்யூ, அதே மாதிரி height and width வந்து கரெக்டா அதே சேமா கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் ஆயிடும். கொஞ்சம் டிஃபரெண்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரெக்டாங்கிள் ஆயிடும். சோ இங்க வந்து x1 y1 10 10 கொடுத்திருக்கோம். ஆனா இங்க வந்து என்ன சொல்லிருக்கோம், width வந்து 50 கொடுத்திருக்கோம், height வந்து 100 கொடுத்திருக்கோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்க எல்லாமே சேமா கொடுத்திருக்கோம். சோ boolean வந்து ட்ரூன்னு கொடுத்திருக்கோம், ஃபால்ஸ்ன்னு கொடுக்கல. சோ நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு தெரியணும், அதனால நம்மளுக்கு ட்ரூன்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி fill rectலையும் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம், வேல்யூஸ் பாஸ் பண்ணிட்டோம், அதே சேம் வேல்யூஸ். சோ இப்ப வந்து ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். So Java C draw 3D dot Java applet viewer draw 3D dot Java. ஓகேவா? பாருங்க, உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிரீன் செட் பண்ணிருக்கோமா, அதுக்கப்புறம் draw 3D rectல வந்து என்ன கொடுத்திருக்கோம், 10 10 50 100 கொடுத்திருக்கோமா. சோ இங்க நம்மளுக்கு வந்து ரெக்டாங்குலர் கிரியேட் ஆயிடுச்சு, டிரா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே கிரீன்ல என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஸ்கொயர் பண்ணிருக்கோம். சோ இதுல வந்து ஃபில் கலர் என்ன கொடுத்திருக்கோம், கலர் டாட் ஆரஞ்சு. சோ செட் கலர் வந்து ஆரஞ்சு கொடுத்திருக்கோம். சோ அதுல வந்து ரெக்டாங்கிள் இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், 10 கொடுத்திருக்கோம். இங்க வந்து நம்ம 10 அதே ஒய்க்கும் 10 கொடுத்திருக்கோம். ஆனா இங்க வந்து அதுக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், 150 அந்த ரேஞ்ச் y1 ரேஞ்ச மாத்திருக்கேன், 150 சொல்லிட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு 50 100 அதே சேம் தான். அதே மாதிரி ரெக்டாங்கிள் அடுத்த ஸ்கொயருக்கு என்ன பண்ணிருக்கேன், 100 200 கொடுத்திருக்கேன். சோ அதுக்கு கீழே வருது நம்மளுக்கு 50 50 ட்ரூ. ஓகேவா? சோ ஒய்ய மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், கொஞ்சம் கீழே இறக்கிருக்கேன், அவ்வளவுதான். ஒய்யோட வேல்யூ மட்டும் நான் மாத்திருக்கேன். ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து இது வந்து 3D ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர். சோ வேறொரு ப்ரோக்ராமோட நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.